This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் இன்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இந்நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கருப்பு ஞானியார் இணைகிறார். கருப்பு ஞானியார், இந்த வழக்கில் இன்றைய தினம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கு. நீதிமன்றத்தில் நிர்மலா தேவி, முருகன், கருப்புசாமி ஆகியோர் ஆஜராகி இருக்கிறாங்க. கூடுதல் விவரம் என்ன? அதாவது ஆனந்தி, இன்று மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டிய வழக்கில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர் நிர்மலா தேவி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்தும் உயர்கல்வித்துறையின் செல்வாக்கில் இருந்தார். இவர் அந்த கல்லூரி மாணவிகளுக்கு ஆசை வர்த்தலை கூறி உயர்கல்வித்துறை புள்ளிகளுக்கு பாலியல் ரீதியாக மாணவிகளை பயன்படுத்த முயன்றதாக ஒரு புகார் எழுந்தது. இவரால் குறிவிக்கப்பட்ட மாணவிகள் நிர்மலா தேவி செல்போனில் பேசியதை குரல் பதிவு செய்து தங்களது பெற்றோர்கள் மூலம் கல்லூரி நிர்வாகத்தில் புகார் செய்தனர். ஆனால் தொடக்கத்தில் அந்த புகார் அலட்சியம் செய்யப்பட்டதுடன் மூடி மறைக்க முயற்சி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளின் போராட்டத்திற்கு பிறகு நீதிமன்ற வழக்கு அதுக்கு பின் போலீஸ் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. இந்த விவகாரத்திலிருந்து பல்வேறு தகவல்கள் வெளிக்கிளம்பியதால் தமிழக அரசியலிலே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையும் அந்த சமயத்தில் இணைத்து பேசப்பட்டதால் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் தலைமையில் தனியாக ஒரு விசாரணை குழுவை அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நியமித்தார். இதனைத் தொடர்ந்து 2018 ஏப்ரல் மாதம் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். இவருடன் சேர்ந்து குற்றத்தில் ஈடுபட்டதாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன், ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பலர் இந்த வழக்கில் குற்றவாளியாக சந்தேகப்பட்ட போதிலும் இந்த மூவர் மட்டுமே குற்றவாளி என்று விசாரணையில் உறுதி செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாங்க. இதைத் தொடர்ந்து ரொம்ப நாட்கள் சிறையில் இருந்த நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த வழக்கு விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணம் அந்த விசாரணை தாமதமானது. இவர்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், விபச்சார தடுப்பு சட்டம், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திய ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மொத்தம் மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இந்நிலையில் நிர்மலா தேவி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கருப்பு ஞானியார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.